வணக்கம். மெடிடேஷன் செய்வதற்கு பல வழிகள், பல வகைகள் இருக்குது. இன்றைக்கு ஹோ ஓப்பனோ ஓப்பனோ மந்த்ரா சொல்லி மெடிடேஷன் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. என்னோடு சேர்ந்து நீங்களும் பண்ணுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் மூச்சை நன்கு கவனியுங்கள். இப்போ 3 முறை டீப் பிரெத்ஸ் எடுங்க. முதல்ல இன்ஹேல், எக்ஸேல், மீண்டும் இன்ஹேல், எக்ஸேல். One more time. Inhale, exhale. கண்களை திறக்க வேண்டாம், அப்படியே சிறிது நேரம் அமைதியாக இருங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள். மனம் இப்பொழுது அமைதியடைந்திருக்கும். இப்பொழுது நான் சொல்வதை சொல்லுங்கள். இந்த பிரபஞ்சத்தை நோக்கியோ அல்லது நீங்கள் உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய சக்தி என நினைக்கக்கூடிய டிவைன் பவர் கிட்டேயோ இதை சொல்லுங்கள். ஐ எம் சாரி. என்னை சுற்றி நிகழக்கூடிய விரும்பத்தகாத நிகழ்வுகள், அதை நிகழ்த்தும் மனிதர்கள், இவர்களை என் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ நான் அனுமதித்திருக்கிறேன். அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். ஐ எம் சாரி. அதற்காக என்னை மன்னித்துவிடு. எனக்கு இதுவரை கொடுத்த பல நல்ல விஷயங்களுக்காகவும் பல வாழ்க்கை பாடங்களுக்காகவும் நான் மிகவும் நன்றியுடையவளாய் இருக்கிறேன். நான் உன்னை மிகவும் விரும்புகிறேன். கண்கள் சற்று மூடியே இருக்கட்டும். உங்க மூச்சை இப்போ ஆழ்ந்து கவனிங்க. உங்கள் மனம் அமைதி அடைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கண்களை மெதுவாக திறங்கள். இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் கண்களை மூடிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னா இருக்கலாம். கண்களை திறக்கும் முன் உங்கள் கைகள் இரண்டையும் நன்றாக தேய்த்து அந்த இளம் சூட்டை உங்கள் கண்கள் மேல் வையுங்கள். இப்பொழுது கண்களை திறங்கள். இந்த ஹோ ஓப்பனோ ஓப்பனோங்கிறது ஒரு 4 ஃப்ரேஸ் சொல்லி பண்ணுறது தான். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதைத்தான் நான் உங்களுக்கு இப்போ தமிழில் சொல்லி காமிச்சேன். பிரபஞ்சத்துக்கிட்ட நாம் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கும் பொழுது, எனக்கு நடந்த சில தீமைகள், இல்லை என்னை சுற்றி தீயவர்கள், எனக்கு வேண்டத்தகாத சில நபர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவங்கள என்னுடைய வாழ்க்கையில் நான் இடம் கொடுத்துருக்கேன். அது என்னுடைய தவறும் தான். அதற்காக ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அப்புறம் இது வரைக்கும் கொடுத்த எல்லா பிளெஸிங்ஸ்க்கும், லைஃப் லெசன்ஸ்க்கும் நன்றி, தேங்க்யூ சொல்கிறோம். அடுத்தது பிரபஞ்சத்தை நோக்கியோ டிவைன் பவரை நோக்கியோ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறோம். அப்படி நீங்கள் அன்பை பரப்பும் பொழுது, ஐ லவ் யூ சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள செல்ஃப் லவ் அதிகமாகும். நீங்கள் உங்களை விரும்ப ஆரம்பிப்பீர்கள். எல்லாருக்குமே ஹீலிங் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செல்ஃப் லவ். நம்ம மேலேயே நமக்கு அன்பு இல்லைன்னா அப்புறம் மற்றவர்கள் மேல் எப்படி வரும்? ஸோ முதல்ல செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த 4 மந்த்ராஸ் உங்களை செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கும். உங்களை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுடைய எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸு, ட்ராமா எல்லாத்தையும் சரி செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் ஹீல் ஆக ஆரம்பிப்பீங்க. முயற்சி செய்து பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம், கன்சிஸ்டன்சி. ஒரு நாளோ ஒரு வாரமோ செய்துவிட்டு எனக்கு இது பலன் அளிக்கலை அப்படின்னு சொல்ல வேண்டாம்.
இது வந்து தொடர்ச்சியாக தினமும் ஒரு 5லேருந்து 10 நிமிடம் கூட ஆகாது. நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க, கண்ணை மூடி அமர்ந்து தியானம் செய்யும்பொழுது இந்த 4 ஃப்ரேஸ் சொல்லுங்கள். இதை வந்து சில மனிதர்களுக்கு குறிவைத்தும் சொல்லலாம். எப்படி அப்படின்னு சொன்னால், சில பேர் நீங்கள் எவ்வளவு தான் நல்லவங்களாக நடந்துக்க முயற்சி செய்தாலும் அவர்கள் உங்கள்கிட்ட ஒரு மாதிரி உங்களை இக்னோர் பண்ணுவாங்க, உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணி பேசுவாங்க. அவர்களை நோக்கியும் நீங்கள் வந்து இந்த மந்த்ராவை சொல்லலாம். அவர்களை நோக்கி, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் வந்து என்கிட்ட இப்படி நடந்துக்க காரணமாக இருந்திருக்கேன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட சாரி சொல்லி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, இவ்வளவு நாட்களாக என் கூட இருந்ததுக்கு நன்றி, அது மாதிரி ஐ லவ் யூ, நான் உங்கள் மேல் எந்த வருத்தமும் இல்லை, நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் அப்படின்னு அந்த நபரை நோக்கி நீங்கள் மனதார சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா, இது கன்சிஸ்டண்ட்டாக சொல்லிகிட்டே வர வர மனதிற்குள் அந்த மாற்றம், அந்த எந்த நபரை குறித்து நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களோ அவர்கிட்ட நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். உங்கள்கிட்ட அவங்களோட அப்ரோச் வந்து நல்ல விதமாக இருக்கும். முயற்சி செய்து பாருங்கள். நன்றி.